فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محسورا صدق الله العليم. நேரடியாக நாங்கள் இன்றைக்கு பாடத்துக்கு வருவோம். இங்கே நாங்கள் 29வது ஆயத்தை தஃப்சீரை பார்க்க இருக்கிறோம். வலா தஜால் யதக மக்லூலத்தன். ஆரம்பத்தில் வீண் விரயங்களை செய்கிறத பற்றி சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி அவங்க ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தில் எங்களுக்கு சொன்னான். அதே தொடரில் நீங்கள் உங்களுடைய கைகளை கழுத்தில் கட்ட வேண்டாம். வலா தஜால் யதக. நபியை பார்த்து ஹிதாப் செய்தாலும் அட்ரஸ் பண்ணினாலும் இது முழு உலக ஜனங்களுக்கும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து வீசும் தென்றல் காற்றை விடவும் வேகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவங்க. அவங்களிடத்துல கஞ்சத்தனம் என்கிறது கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாவை ஹிதாப் செஞ்சு அட்ரஸ் பண்ணி இப்படி சொல்கிறான் என்றால் நாங்கள் யாரு என்கிறது தான் இங்கே உணர்த்தப்படுது. நீங்கள் உங்களுடைய கைகளை மக்லூலத்தன் இலா உனுகிக், கழுத்தில் கட்ட வேண்டாம். வலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்தி, கட்டுப்பாடு இல்லாமல் விரித்து விடவும் வேண்டாம். முழுமையாக அந்த கரங்களை விரித்து விட வேண்டாம். அப்படி செய்தால் ஃபதகூத மலூமம் மஹ்சூரா, நீங்க துக்கமடைந்த நிலைமையில் பழிக்கப்பட்டவராக உட்கார்ந்து விடுவீங்க. இங்க முக்கியமான 2 விடயங்கள் குர்ஆனுடைய ஆயத்தில் கூறப்பட்டிருக்குது. ஒன்று, செலவழிக்காம இருக்கவும் வேண்டாம், எல்லை மீறி செலவழிக்கவும் வேண்டாம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? இழிவடைந்தவராக, துக்கப்பட்டவராக, மலூமன் மஹ்சூரா, நீங்க உட்கார வேண்டி வரும் என்கிறத அல்லாஹ் சொல்லிக்கிறான். நாங்க எல்லை மீறி எதுவும் செயல்படக்கூடாது என்கிறத இங்க சொல்றதோட கஞ்சத்தனம் செய்யவும் கூடாது, நடுத்தரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத உணர்த்துது. இந்த ஆயத்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னோக்கி சொல்லப்பட்டாலும் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அவருடைய உம்மத்துகளுக்கும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்குது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கிலும் அதிகமாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மம் செய்யக்கூடியவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தேவையானது போக அதிகமாக உள்ளதை தான் கேட்பவங்களுக்கு கொடுப்பாங்க. தர்க்கம் ஒன்று ஏற்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தேவைப்பட்டோருக்கு, கேட்கக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கு தேவையானது போக அதிகமாக உள்ளதை செலவழிப்பாங்க என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு தர்க்கம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அதிகமாக தர்மம் செய்கிறவங்க என்கிறது யூதர்களுடைய வாதம். இதனை பரிசோதிக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய மகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்தார். அந்த பெண் பிள்ளை வந்து, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய உம்மா உங்கள்கிட்ட இருந்து சட்டை ஒன்று வாங்கி கொண்டு வர சொன்னாங்க, ஒரு ஆடைய வாங்கி கொண்டு வர சொன்னாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ், நீங்க கொஞ்ச நேரம் பொறுத்திருங்க என்று அந்த சிறுமிக்கு சொன்னாங்க. அந்த சிறுமி திரும்பி போச்சு. மறுபடியும் திரும்பி வந்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் நீங்க ஏதோ ஒரு சட்டை எங்களுக்கு தரணும் என்று சொல்லி கேட்க, நபி அவங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அவங்க அணிந்திருந்த ஆடையை கலட்டி அந்த சிறுமிக்கு கொடுத்தாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஆடை இல்லாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டாங்க. அரபு நாட்டில் அந்த காலத்தில் நீட்டமான உடுப்பைத்தான் உடுப்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல லுங்கி கட்ட மாட்டாங்க. பொதுவாக முழங்காலுக்கு மேலால ஆண்கள் ஒரு சிறுவால் போன்றதை அணிஞ்சிருப்பாங்க. தொடர்ந்து அணியக்கூடிய அந்த உடுப்பு கரண்டக்கால் வரைக்கும் இருக்கு. ஹஸரத் ரசூலுல்லாஹ் இடத்துல அந்த நேரம் அந்த ஆடை மட்டும்தான் இருந்துச்சு.
நபி அவங்க அதை கழட்டி கொடுத்து விட்டு அப்படியே இருந்துட்டாங்க வீட்டுக்குள்ள, வெளியில போகல. ஹசரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுகைக்கு இக்காமத்து சொன்னாங்க. எல்லா சஹாபாக்கள் மனிதர்கள் தொழுகைக்கு வந்து கூடினாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையை எதிர்பார்த்து இருந்தாங்க. என்றாலும் நபி அவங்க வீட்டை விட்டு வெளியில வரல. தொழுகை நேரம் வந்துட்டுது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெக்கத்தால தொழுகைக்கு வரல. சஹாபாக்கள் நபி அவங்க இடத்துல வந்தாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹ் இந்த கோலத்தில் இருக்கிறாங்க, மேலாடை கிடையாது, அவங்களுடைய கீழ் முழங்காலுக்கு கீழால நிர்வாணமாக இருக்குது. இதை பார்த்து அவங்க ஒரு விதமாக ஒரு பழிப்பை ஏற்படுத்தி கொண்டாங்க என்று சொல்லி ஒரு ரிவாயத் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. இது புர்ஹானுல் குர்ஆன் என்ற ஒரு கிதாப் இருக்குது, அதுல பதிவாக்கப்பட்டிருக்குது. ஹசரத் ரசூலுல்லாஹ் இப்படி சஹாபாக்கள் அவங்கள கொஞ்சம் பழித்ததின் காரணமாக பழிக்கப்பட்டவராக ஆகிட்டாங்க. அதுதான் அல்லாஹ் இங்க குர்ஆன்ல ஃபதகஉத மலூமன், மலூம் என்றா பழிக்கப்பட்டவர், ஆடை இல்லாம இருந்ததுனால முழங்காலுக்கு கீழால நிர்வாணமாக இருக்கிறாங்க, மஹ்சூரா கவலை அடைந்தவர்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க முழுமையாக அனைத்தையும் கொடுத்து இந்த அளவுக்கு பழிக்கப்பட்டவராக அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமை உண்டாகக்கூடாது என்று இந்த ஆயத்து இறங்கப்பட்டது என்று சொல்லி அல் இர்ஷாத் என்ற ஒரு கிதாப் இருக்குது, அதனுடைய ஆசிரியரும் இத சொல்லிருக்கிறாங்க. இன்னும் சிலவங்க இது இதற்குரிய சபபு நுசூல் இல்ல என்கிறதனையும் அறிவித்திருக்கிறாங்க. இந்த ஆயத்து மதீனாவுல இறங்கியது என்றாலும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிகழ்ந்த அந்த சம்பவம் அது மக்காவுல என்று சொல்லப்பட்டிருக்குது. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறாங்க என்ற ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில இந்த ஆயத்தை அதற்கு விளக்கமாக சொல்றாங்க. எனவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இந்த அளவுக்கு ஆகிவிடவும் கூடாது. எங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாம் கவனிக்கணும். அத்துடனே பழிக்கப்படக்கூடிய நிலைமையில கவலை அடைந்து உட்காரும் விதத்தில் எங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது. இஸ்ராஃப் தபுதீர் என்ற இந்த வார்த்தைகள் ரெண்டுமே வீண் விரயம்தான். என்றாலும் அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இஸ்ராஃப் என்று சொல்றது எல்லையை மீறி எல்லா செயல்களையும் ஈடுபடுறது, எல்லா செயல்களையும் எல்லை மீறி அதாவது செயல்படுறது. செலவு செய்யறதுல, பணத்தை செலவு செய்யறதுல இஸ்ராஃப கையாளுவாங்க. தபுதீர் என்றது எந்த விதமான அருகதையும் அல்லாத விஷயத்துல செலவு செய்யறது. இஸ்ராஃப் என்றது செலவினங்கள் ஆகுமான விஷயத்துல இஸ்ராஃப், ஆகுமான விஷயத்துல எல்லை மீறி செலவழிக்கிறது, தேவைக்கு அதிகமாக செலவழிக்கிறது, அதன் பின்னால வீணாக்கிறது. இதற்கு இஸ்ராஃப் என்று சொல்லுவாங்க. தபுதீர் என்றாலும் வீண் விரயம்தான். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், முபத்திரீன்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. இது பணத்தை அருகதை அற்ற பாவங்கள்ல செலவழிக்கிறதுக்கு தான் தபுதீர் என்று சொல்றது, அல்லது தேவையில்லாத விடயங்கள்ல செலவழிக்கிறது. ஒருத்தர் கேரம் போர்டு வாங்கி கொண்டு வரார் வீட்டுல, வெறுமனே தேவையில்லாத வஸ்துக்களை வாங்கி கொண்டு வரார். இவைகளுக்கு பணத்தை செலவழிக்கிறதுக்கு தபுதீர் என்று சொல்லப்படும். எனவே இந்த இஸ்ராஃப் என்ற வார்த்தைக்கும் தபுதீர் என்ற வார்த்தைக்கும் உரிய வித்தியாசம் தான். இஸ்ராஃப் என்கிறது சர்ஃபு ஷைஇ ஃபீமா யன்பகி ஜாயிதன் அலாமா யன்பகி, தேவையான விடயத்துல தேவைக்கு அதிகமாக செலவழிக்கிறது, இது இஸ்ராஃப். தபுதீர் என்கிறது தேவையில்லாத விடயத்துல அளவுக்கு அதிகமாக செலவு செய்யறது. இப்ப நாங்க எந்த விடயத்துல அளவுக்கு அதிகமாக செலவு செய்யறோம், அது தேவையான விடயத்துல செலவு செஞ்சாலும் சரி, தேவையற்ற விடயத்துல செலவு செஞ்சாலும் சரி, இந்த இஸ்ராஃப் தபுதீர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறது இல்லை.
அல்லாஹ் இதனை குர்ஆன்ல ரொம்ப பழித்து சொல்லியிருக்கிறார். எந்த முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதனையும் அறிவித்திருக்கிறான். வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க குடிங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், இப்படி வீண் விரயம் செய்யறவங்கள அல்லாஹ் விரும்புறது இல்ல. தேவையான விடயம் தான். ஃபங்க்ஷன் வந்துட்டுது, சாப்பாடு போடுறாங்க, அளவுக்கு அதிகமாக கொண்டு போயிட்டு கொட்டுறாங்க. இது இஸ்ராஃப், வீண் விரயம். அல்லது சாப்பிட முடியல, இப்ப மிஞ்சி இருக்குது, மதரசாக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கறாங்க. இப்ப கிட்டத்தில் எங்களுடைய மதரசாக்கு அப்படி உடைக்காத சாப்பாடு ஒன்று வந்துச்சு. மதரசால ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க, வேணாம் சொன்னாங்க. ஏன்? ஏற்கனவே அவங்க உங்களுக்கு நாங்க சாப்பாடு தருவோம் என்று சொல்லி இருந்து தாமதித்து கொண்டு வந்து இருந்தா கபூல் செஞ்சுப்பாங்க. அப்படி நிறைய கபூல் செய்யப்பட்டு இருக்குது. ஆனாலும் அப்படி ஒன்றும் இல்ல, இப்ப சட்டி உடைச்சும் இல்ல, அப்படியே இருக்குது. அந்தியாவி மிஞ்சின சாப்பாடு என்று கொண்டு வராங்க. இதையா உலமாக்களுக்கு கொடுக்கிறது? இதையா ஓதக்கூடிய மாணவர்களுக்கு, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹித்மத் செய்யக்கூடியவங்களுக்கு கொடுக்கிறது? உடனே அதை மதரசா மறுத்துட்டாங்க. இந்த இஸ்ராஃப் எங்க போயிட்டு விழும்? இப்போ ஒன்று இதை யாருக்காவது கொடுத்து இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி கொட்டி இருப்பாங்க. இப்படி இஸ்ராஃப் செய்யறவங்களோட அல்லாஹ் கோவிக்கிறார். அதோட யாரெல்லாம் இஸ்ராஃப் செய்யறாங்களோ அவங்களுடைய உடம்புக்கு அவங்க தீங்கு இழைத்துக் கொள்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்றாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல இந்த இஸ்ராஃப் அவருக்கு தேவையாக கூடிய நேரத்தில் உதவாம இருக்கும். வலா துபத்திர் தபுதீரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். நாங்க கடுமையான முறையில இஸ்ராஃப் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஷைத்தான்களுடைய சகோதரர்கள். ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு முற்றிலும் மாறு செஞ்சவன். அவனும் அல்லாஹ்வுடைய தாஅத்துல, வழிபாட்டுல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்துல எல்லை மீறி போனான், பாவத்தை செஞ்சான். இதனால் அல்லாஹ் அவனை வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா என்று சொல்கிறான். இந்த இஸ்ராஃப் பல விடயங்கள்ல இருக்குது. ஒன்று, அல்லாஹ்வுக்கு வழிபடாம சிலர் அவங்களுடைய பணத்துல சுகம் அனுபவிக்கிறது. இது ஒரு விதமான இஸ்ராஃப். அது ஆகுமான வழியில செலவழிச்சாலும் சரிதான். அல்லாஹ் ஏன் செல்வத்தை கொடுத்து இருக்கின்றான்? அதனின் மூலமாக தன்னுடைய இபாதத்துகளை செய்யறதுக்கு. அதிகமானவங்களுக்கு எப்பயோ ஹஜ்ஜு கடமை ஆயிட்டது, ஃபர்லான ஹஜ்ஜ கூட செய்யாம கபூர்ல போயிட்டு தூங்கிட்டான். இது அவங்களுடைய வாழ்க்கையில சுகண்டிகளுக்காக வேண்டி அல்லது பிள்ளைகளுக்காக வேண்டி சேர்த்து வச்சாங்க. இறுதியில பிரயோஜனம் பெற்று போயிட்டது. குர்ஆன்ல எப்படி குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு என்று சொல்லியிருக்கிறானோ, அதே போல ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க குடிங்க, வதஸத்தகு, தான தர்மம் செய்யுங்க, வல்பிசு, நீங்க வல்பசு, ஆடைகளை அணிங்க, மாலம் யுகாலித்துஹு இஸ்ராஃபுன், ஆனா அதுல இஸ்ராஃப் கலக்கக்கூடாது, அவு மஹீலத்துன், அல்லது பெருமை கலக்கக்கூடாது என்று ஒரு ஹசனான ஹதீஸ் இப்னு மாஜாவுல ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் ஹசன் என்கிறது சஹீக்கு அடுத்த அந்தஸ்து. இன்னல்லாஹ யர்லா லக்கும் சலாசன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 3 விடயங்களை விரும்புகிறான், அத உங்கள்ட்ட இருந்து பொருந்தியும் கொள்ளுகிறான். வயக்ரஹு லக்கும் சலாசன், 3 விடயங்களை உங்களுக்கு அல்லாஹ் வெறுக்கிறான். உங்களுக்கு வெறுக்கக்கூடிய 3 விடயங்கள் தான் கீல் வக்கால் வ கஸரத்து சுவால் வ இதாஅத்துல் மால். 4 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, எங்களுடைய பேச்சுல எந்த விதமான ஆதாரமும் இல்லாம கீல் வக்கால் இப்படி சொல்லப்பட்டு இருக்குது, சொன்னாங்க, யாரு சொன்னாங்கன்னு இல்ல, சொல்லப்பட்டு இருக்குது, எப்படி சொல்லப்பட்டுச்சுங்கிறது இல்ல, இந்த முறையில பேசுறோங்க. கேள்விப்பட்டோம், எங்களுக்கு சொன்னாங்க, மக்கள் பேசுறாங்க என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறார். இது எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிலவங்க உண்மையிலே அப்படி கேள்விப்படவும் இல்லை, சொல்லையும் இல்லை யாரும்,
அவங்க கற்பனை செஞ்சு இன்னொருத்தரின் மீது பழி சுமத்தாட்டுறது, அவருடைய சிந்தனையை குழப்புறது, அவரை ஒரு விதமான தடுமாற்றத்துல கன்ஃபியூஷன்ல போடுறது. ரெண்டாவது வக்கசரத்து சுவால், அதிகமாக கேள்வி கேட்கறது. சிலவங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. பனு இஸ்ராயல்களுக்கு சோதனை வர்றதுக்கு காரணமே, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுவதற்கு காரணமே எந்த காரணமும் இல்லாமல் நபிமார்களை கொலை செஞ்சது. அடுத்தது தேவையில்லாத கேள்விகளை கேட்டது. நாலாவது தான் இலா அத்துல் மால், அதாவது 3 விடயங்கள்: கீழ் வக்கால், கசரத்து சுவால், மூன்றாவது இவா அத்துல் மால், பணத்தை வீணாக்கிறது. இது முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாக்கப்பட்டிருக்குது. இலாத்துல் மால், பணத்தை வீணாக்கிறது என்று சொன்னா ஹுவ ஸர்ஃபுஹு ஃபீ கைரி மா யன்பகி, தேவையில்லாத விடயங்களை செலவு செய்யறது. இஸ்ராஃபுகளை பத்தி எங்களுடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் ரொம்ப பழித்து பேசிக்கிறாங்க. ஹஸரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுறாங்க, கஃபா பில் மர்இ சரஃபன் ஐயக்குல குல்ல மஷ்தஹா, ஒரு மனிதன் இஸ்ராப் செய்கிறான், வீண் விரயம் செய்கிறான் என்கிறதுக்கு அவன் ஆசை வைக்கக்கூடிய அனைத்தும் சாப்பிடுறது போதும். இன்றைக்கு எல்லாமே சாப்பிடுறார். வட்டலாப்பத்தையும் திங்கிறது, ஐஸையும் திங்கிறது, ஜாமையும் திங்கிறது, டிசர்ட் என்று சொல்லி எல்லாமே திங்கிறது. நாடக்கூடியது அனைத்தையும் திங்கிறது. கடையில வடை வாங்கி திண்டு கொண்டு போனாரு, கொஞ்சம் முன்னுக்கு போக்கல முறுக்கு இருக்குது, அதையும் வாங்குறது, அதையும் திங்கிறது. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போக்கல ட்ரெயின்ல பஸ்ல பக்கோடா வருது, அதையும் வாங்கி திங்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாங்காய் வருது, வெட்டின மாங்காய், அதையும் எடுத்து திங்கிறது. இப்படி அவருடைய உள்ளம் நாடக்கூடியது எல்லாமே திங்கிறது. இது இவர் வீண் விரயம் செய்யக்கூடியவர் என்கிறதுக்கு போதும். அத்துடனே திங்க முடியாம இருக்கும் பொழுது திங்கிறது. நிரப்பக்கூடிய பாத்திரங்கள் ஆக கெட்ட பாத்திரம் வயிற்றை நிரப்புறது. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குல் மா ஷித், நீ நாடியதை சாப்பிடு. வல்பஸ் மா ஷித், நீ நாடிய ஆடைகளை உடு, அணிந்துக்கோ. மஹ்தஅதக ஹுல்லத்தான் சரஃபுன் வ மஹீலத்துன், என்றாலும் உன்னுடைய அணியும் ஜோடி ஆடையில இந்த 2 விஷயம் கலக்கக்கூடாது. ஒன்று வீண் விரயம், அடுத்தது மஹீலா, பெருமை. இன்றைக்கு அதிகமானவங்க தன்னுடைய சாப்பாட்டுல பெருமை காட்டுறது. ஒருத்தர் பிளேன்டியையும் கட்ட சம்பல் ரொட்டியையும் தின்னுட்டு போறாரு, அடுத்தவர் பிரியாணிய அல்லது வேற என்ன சரி பிஸாவை அல்லது இன்னும் என்ன சரி சாப்பிடுறாரு இவருடைய முன்னுக்கு இருந்து. பரவாயில்ல சாப்பிடு என்றாலும் சரஃப், மஹீலா, வீண் விரயம், பெருமை வரக்கூடாது. அதே மாதிரி ஆடைகள்ல இன்னைக்கு ஆடைகள்ல பெருமை காட்டக்கூடியவங்க ஏராளம். சிலர் சில பாதணிகளை அணிந்து கொண்டு ஃபங்க்ஷன்களுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, ஏண்டா அவருடைய கிரேட் கீழே விழுந்துடும், இப்படியான எண்ணங்கள். அதுக்காக வேண்டி இல்லாதவன போல மாதிரி போகும் தேவையில்லை. எங்களுக்கு நடுத்தரமான மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. ஹஸரத் உஸ்மான் பின் அஸ்வத் என்ற ஒரு தாபீன்கள்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருவர் இருந்தாரு. சொல்லுறாரு, நான் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோட காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருந்தேன், தவாப் செய்து கொண்டிருந்தேன். லவ் உன்ஃபிக அஷரத்து ஆலாஃபி திரஹமின் ஃபி தாஅத்தில்லா மாகான முஸ்ரிஃபன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிபாட்டுல அஷரத்து ஆலாஃபி திரஹமன் 10,000 திரகங்கள் செலவு செய்தாலும் கூட அது வீண் விரயமாக கருதப்பட மாட்டாது. வலவ் உன்ஃபிக திரஹமன் வாஹிதன் ஃபி மாசியத்தில்லா, அல்லாஹ்வுடைய பாவத்துல, அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல ஒரு திரகத்தை செலவழித்தாலும் கான மினல் முஸ்ரிஃபீன், அவரு முஸ்ரிஃபீன்கள்ல ஆகிவிடுவாரு. வீண் விரயம் செய்தவராக அவர் கருதப்படுறது இல்ல, மாற்றமாக வீண் விரயம் செய்து விட்டாரு. சில வீண் விரயங்கள் இருக்குது, மக்களுக்கு
வெளிக்காட்டுறதுக்காக வேண்டி. சிலவங்க தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்றதுக்கும் வீண் விரயம் செய்யறது, பாவங்களுக்கு வீண் விரயம் செய்யறது. இதனால தான் பாவத்தோட வரக்கூடிய ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கொல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே தன்னுடைய நஃப்ஸுக்கு இஸ்ராஃப் செஞ்சு கொண்டவங்க, தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்ட, தன்னுடைய நஃப்ஸுக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்தி கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நம்பிக்கை இழக்க வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம். அப்ப இங்க எங்களுக்கு விளங்குறது என்னது, நஃப்ஸுக்கு தீங்கிழைத்துக் கொள்றதும் அது வீண் விரயம் தான். பொதுவாக ஒருத்தர் மது அருந்துறாரு, சிகரெட் குடிக்கிறாரு, இது நஃப்ஸுக்கு தீங்கு. பெண்கள் அதிகமான அலங்கார விடயங்கள்ல ஈடுபடுறாங்க, உலகத்தில் இல்லாத கிரீம் எல்லாம் வாங்கி பூசுறாங்க, இதெல்லாம் வீண் விரயம். சிலவங்க தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொள்றாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யறாங்க. இதனால என்ன நடக்குது, சில சந்தர்ப்பங்கள்ல அவைகள் தவறி அவங்களுக்கு அது தீங்கிழைத்து அலங்கோலமாக ஆகக்கூடிய காட்சிகளும் இருக்குது. இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகள். எனவே இஸ்ராஃப் செஞ்சவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்து மீள்வார்கள் என்று இருந்தால் அவர்களை மன்னிப்பதாக கூறுறான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க. இன்றைக்கு வயிறு நிறைஞ்சதன் பின்னால சாப்பிடக்கூடியவங்களை பார்க்கலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மலஅ ஆதமியுன் விஆஅன் ஷர்ரன் மின் பத்னி. இது இப்னு மாஜாவுல ரிவாயத் செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸ். மனிதன் நிரப்பக்கூடிய பைகள்ல ஆகும் கெட்டது அவனுடைய வயிறு. இப்படி இஸ்ராஃப் இல்லாத எதுவுமே கிடையாது. வுலூல குளிப்புல இஸ்ராஃப் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உலு செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்தால போனாங்க. மாஹாத சரஃப் சொன்னாங்க, இது என்ன இவ்வளவு பெரிய இஸ்ராஃப்? அவர் கேட்டாரு, அஃபில் வுது இஸ்ராஃப், வுலூல இஸ்ராஃப் இருக்குதா? நஅம் இருக்குது. வ இன் குன்த அலா நஹரின் ஜாரின், நீ ஓடக்கூடிய ஒரு நதிக்கு அருகாமையால் இருந்து வுலு செய்த போதிலும் சரியே என்று சொன்னான். நதி ஓடுது, இதனால அவரு பல தடவை அதிலிருந்து தண்ணீர் எடுத்து வீணாக்கி வுலு செய்கிறாருண்டா அது இஸ்ராஃப். இதனால வுலு செய்யக்கூடிய நேரத்துல 3 விடுத்தத்துக்கு மேலால கழுவக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது, சில ஆண்களுக்கு அடர்த்தியான தாடி இருக்குது, அந்த தாடி 3 விடுத்தத்துல சில சந்தர்ப்பங்கள்ல நலைய மாட்டாது. அந்த தாடிக்காக வேண்டி மட்டும் ஒரு கையால ஒரு அள்ளுதலை எடுத்துக்கொள்ள முடியும் என்று கிதாபுகள்ல எழுதிக்கிறாங்க. 3க்கு பின்னால ஒரே ஒரு அள்ளுதல். அதோட அடர்ந்த தாடிய குடைந்து கழுவுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏன் குடைந்து கழுவுறது? அந்த தாடி நல்ல முறையில நலைய வேண்டும். முதலாவது முகத்தை கழுவினாரு, டப்பை திறந்து வச்சுக்கொண்டு இவர் தாடியை குடைகிறாருண்டா அங்கேயும் இஸ்ராஃப் நடக்கும். டப்ல உழு செய்யறதாக இருந்தா டப்பை மூடி வச்சு அவர் தாடியை குடையும். நல்ல முறையில ஒரு தடவையில தாடியை குடைந்து, 2வது தடவையிலையும் நன்கு தாடியை குடைந்து, 3வது தடவை அப்படியே கழுவி விட்டாருண்டா 3 விதத்துல அது முடியுமாகும். ஆனா இன்றைக்கு இவைகள் எல்லாம் கவனிக்காம இஸ்ராஃப் செய்யக்கூடியவங்க ஏராளமானவங்க இருக்கிறாங்க. இந்த இஸ்ராஃப்னால என்ன நடக்குது, வாழ்க்கையில வறுமை உண்டாகுது. சில வீடுகள்ல லைட் எல்லா நேரத்திலையும் போட்டு யாருமே அங்க இல்ல, ஆனாலும் இஸ்ராஃப் என்கிறது விளங்குது இல்ல, இதனால வறுமை உண்டாகுது என்கிறது அறிறாங்க இல்ல. இது இஸ்ராஃப் என்ற சிந்தனை கூட இல்ல. இவங்க எல்லாம் ஷைத்தானுடைய சகோதரர்கள். அல்லாஹ் இதை விரும்புறதில்லை. சில இடங்கள்ல டப்பை திறந்து வச்சுக்கொண்டே மேல தேய்க்கிறது, தண்ணி போயிட்டு கொண்டே இருக்கும். இப்ப கொஞ்சத்துக்கு அதை மூடிட்டு உடம்ப தேய்ச்சிட்டு அது பிறகு கழுவோமே என்ற சிந்தனை இல்லை. இப்படியாக குளிக்க தெரியாதவங்களும் எங்களுக்கு மத்தியில இருக்கத்தான் செய்யறாங்க. இப்படி தண்ணீரை வீணாக்குறது. சில அறைகள்ல ஃபேன் சுத்தி கொண்டே இருக்கும், ஆள் இல்லை,
இதுவெல்லாம் இஸ்ராஃப். இவைகளை சம்பூர்ணமாக விட்டுவிடணும். இஸ்ராஃப் ஆடையில, எங்களுடைய சில விடயங்கள்ல கூடுதலாக வரும். இதனால தான் பொதுவான இடங்கள்ல கூட இஸ்ராஃப் செய்ய வேணாம் என்று கூறப்பட்டது. பொதுவான இடங்கள் அது எங்கட இல்லத்தானே என்றொரு சிந்தனை வரும். அப்படியான இடங்கள்ல கூட அது நடக்காம இருக்கிறதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதின் மூலமாக அல்லாஹ்வுடைய நட்பு ஏற்பட்டுடும். மேலும் ஷரியத்துடைய அஹ்காம்கள், ஷரியத்துடைய சட்டங்கள் இருக்குது. இவைகளை அறியாம இருக்கிறதும் வாழ்க்கை இஸ்ராஃப் செய்யறது தான். இன்றைக்கு ஷரியத்தை அறியாம துனியாவை அறியறதுக்கு ஏராளமான மணித்தியாலங்களை கொடுக்கிறது. துனியாவுடைய விடயங்களை அறிஞ்சால்தான் அறிவாளிகள் என்று நினைக்கிறாங்க. அது மனிதர்களுடைய வார்த்தைகள், அவ்வப்பொழுது மாறக்கூடியவைகள். தன்னுடைய துனியாவுக்காக வேண்டி அவங்க பேசுவாங்க. இவைகள்ல நாங்க மூழ்கி காலத்தை வீணாக்குறது, பெரும் நஷ்டத்தை நாங்க அடைவோம். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தை வீணாக்காதீங்க, நேரத்தில் இஸ்ராஃப் செய்யாதீங்க. வல்லஸ் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் செய்து மனிதன் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறான். நஷ்டம் அடையாதவர்கள் யார்? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருக்கிறார், அவரிடத்துல ஈமான் இருக்குது. வாமிலு சாலிஹாத், ஈமானோட சாலிஹான அமல் செய்கிறாரு. வதவாஸௌ பில் ஹக், உண்மையான விடயங்களை கொண்டு ஒருவருக்கொருவர் வசியத் உபதேசம் செஞ்சு கொள்றாங்க. வதவாஸௌ பிஸ் ஸபர், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள், கடன்கள், தொல்லைகள் இப்படி வரும் பொழுது சபுரை கொண்டு உபதேசம் செய்றாங்க. சாலிஹான ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செஞ்சு உண்மையான மார்க்கத்துடைய விடயத்தை உபதேசம் செஞ்சு கஷ்டமான சந்தர்ப்பங்கள்ல சபுரை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யறாங்களே, இவங்களை தவிர மற்ற எல்லாருமே நஷ்டவாளர்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான அமல்களையும் அங்கு கொண்டு வந்துட்டான். நீங்க மட்டும் அமல் செஞ்சா போதாது, நீங்க மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யணும். நீங்க உபதேசம் செய்யறதுல உங்களுடைய கால நேரத்தை செலவழிப்பீங்கன்னா அது வீண் விரயமாக கருதப்பட மாட்டாது. மேலும் சபர், இன்றைக்கு சபர் இல்லாததின் காரணமாகத்தான் பலவிதமான பிரச்சனைகள் வந்திருக்கு. சபரோட தூர நோக்கோட செயல்படுவாங்கண்டா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையில தந்துடுவான். பொறுமையை இழக்கிறதின் காரணமாக அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாம போகுது. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் யாரோட இருக்கிறான்? பொறுமையாளர்களோட தான் இருக்கிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, சபர், தொழுக, இதை கொண்டு நீங்க அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க. உதவி தேடுறதுக்கு பெரிய ஆயுதங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, வழிகள் திறக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை மறந்து நாங்க அல்லாஹ்வுடைய கலா கதிரை மீறி செயல்படுறோம், கால நேரங்களை வீணாக்குறோம். இவர்கள் அனைவரும் இஸ்ராஃப் செய்யக்கூடியவங்க. மேலும் வழிகேடர்களை பின்பற்றக்கூடியவங்களும் முஸ்லிஃபீன்கள் தான். சில வழிகேடர்களை சிலவங்க பின்பற்றுவாங்க, வழிகேட்டான செயல்களை செய்யக்கூடியவங்களை பின்பற்றுவாங்க. அதிகமான வலிமா விருந்துகள்ல, சில விழாக்கள்ல, பெருமை வாய்ந்த ஃபங்க்ஷன்கள்ல கலந்து கொண்டு முகஸ்துதிக்காக வேண்டி, அவங்களோட பெருமிதத்தை காட்டுறதுக்காக வேண்டி பலவிதமான இஸ்ராஃபுகளை செய்வாங்க. இவைகள்ல நாங்களும் வழிபட்டு அவங்கள பின்பற்றுறது, அப்படி செய்யக்கூடியவங்களை பார்த்து நானும் அது மாதிரி செய்யணும்னு செய்யறது. இவங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நட்பு, கருணை, இரக்கம், அவனுடைய ரஹ்மத், பரக்கத்தில விட்டும் தூரமானவங்க. சில மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடுத்தரத்தை கையாளுவாங்க. அவங்களுக்கு ரிஸ்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அவங்க அவைகளை வைத்து மிதமிஞ்சி இருக்குதே என்கிறதுக்காக வேண்டி வீண் விரயம் செய்ய மாட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர் ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி,
வீண்விரயம் செய்யற விஷயத்துல சிலரை பின்பற்றுவாங்க. பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய நடைமுறை பிரகாரம் தான் நடப்பான். ஃபல் யன்புர் அஹதுக்கும் மையுஹாலில். எனவே நீங்க யார தோழமை கொண்டிருக்கிறீங்க, யார நட்பு கொண்டிருக்கிறீங்க என்கிறதுன நல்ல முறையில நோட்டமிட்டு பாருங்க. அதிகமாக செல்வந்தர்களோட எங்களுக்கு தொடர்பு இருக்கும் என்றா அவர்கள் செய்யக்கூடிய முறையில நாங்களும் செய்ய பார்ப்போம். அவருடைய வீடு எந்த முறையில் இருக்கிறதோ அது மாதிரி அமைத்து கொள்ள பார்ப்போம். அவங்களுடைய வாகனத்தை மாதிரி எனக்கும் வாகனம் இருக்கணும் என்ற விருப்பம் வரும். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை சொல்றாங்க, ஒரு நாள் அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், மாயுபிக்கு ஆயிஷா ஏன் அழுவுறீங்க? பதில் வரல. தொடர்ந்து அழ ஆரம்பித்தாங்க. ஏன் அழுவுறீங்க? பதில் வரல. இன்னும் விம்மல் அதிகரிச்சது. தொடர்ந்து அழுவுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா இன்னகி துரீதீன அல்லஹு கபி யௌமல் கியாமா. கியாமத் நாள் அன்று நான் உங்களோட இந்த துனியாவில் வாழ்றதை போல கணவனாக நீங்க என்னுடைய மனைவியாக வாழ வேண்டும் என்று சொன்னா ஈயாக்கி, நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். எதை எச்சரிக்கிறேன்? வான் தஜ்லிஸ மஜ்லிஸல் அக்னியா, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய வீண் விரயம் செய்யக்கூடிய செல்வந்தர்களுடைய சபையில நீங்க உட்காரக்கூடாது. இந்த அளவுக்கு நபி அவங்க எச்சரிக்கை செஞ்சாங்க. அவர்களுடைய அந்த டாம்பிகமான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டும் தூரமாக்கும். கபர, மஹ்ஷர, சிராத்த, கியாமத்துடைய நாளைய, நரகத்தை எல்லாத்தையுமே மறக்கடிக்கும். துனியாவுல இன்பமாக வாழணும்னு சொல்லி விரும்புவீங்க. இதனால உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பாருங்க, மேல் உள்ளவர்களை பார்க்காதீங்க. எதுவரைக்கும் கீழ் உள்ளவர்களை பார்ப்பீங்களோ நன்றி செலுத்தியவர்களுடைய கூட்டத்தில் ஆகிடுவீங்க. அடுத்தது நேரத்தை வீணாக்கக்கூடிய விடயத்தில் ஒன்று தான் அல் கஃப்லத்து அனில் மவுத், மவுத்தை மறந்து வாழ்றது. மவுத்தை மறந்து வாழ்றதும் வீண் விரயம் தான். ஆஹ்ராவை அது நாசப்படுத்தும். எந்த மனிதன் மவுத்தை ஞாபகப்படுத்துவானோ அவனுடைய வாழ்க்கை ரொம்ப லேசாக அமையும், சிம்பிளாக அமையும். கிடைக்கிறதை கொண்டு பொருந்து கொள்வான். கியாமத்து நாள்ல எனக்கு கேள்வி கணக்கு இருக்குது என்ற சிந்தனை அவருக்கு எப்பொழுதும் வரும். வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்க வீண் விரயம் செய்யாதீங்க, அல்லாஹ் வீண் விரயம் செய்யறவங்களை நேசிக்கிறது இல்ல, அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும் என்கிற விஷயத்தை முஃபஸ்ஸிரீன்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை வருத்தக்கூடியது தான் வீண் விரயம் என்று விளங்கப்படுத்துறாங்க. மற்றது சிலவங்க ஹராமான முறையில் சம்பாதிக்கிறத வழியாக ஆக்கிக் கொள்வாங்க. அதுவும் ஒரு இஸ்ராஃப் தான். பொதுவாக சிலர் திருடுவாங்க. இது காரணம் என்ன? பிற விடயங்கள்ல ஆசை வைக்கிறது தான். சிலவங்க எந்த அளவுக்குண்டா மனிதனுடைய பொருள் ஆசை வந்தா போயிட்டு கேட்பார், கேட்டு கொடுக்கலண்டா திருடுவார். திருடினா அவர்கிட்ட இல்லையே, அதுல வீண் விரயம் செய்வார். இத மாதிரி தான் இன்னொரு ஆணுடைய பெண்ணின் மீது ஆசை வைக்கிறது. அதனால அவளோட தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு அவளை திருடி கொண்டு போறது. கொஞ்ச நாட்கள் போனோடனே எல்லாம் கசக்க கொள்ள அவளை ஒரு பைத்தியக்காரியாக ஆக்கி விடுறது. இப்படியாக பலவிதமான பயங்கரமான நிலைமைகளுக்கு இந்த வீண் விரயம் எங்களை ஆளாக்கும். ஹராமான தொழிலும் ஒரு வீண் விரயம் தான். ஏனெனில் ஹராத்தின் மூலமாக சம்பாதிக்கிறது பாவத்துல தான் செலவழிக்கப்படுமே தவிர அவைகளை நல்லத்துல செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடம் கொடுக்க மாட்டான். சில நோய்கள் இந்த வீண் விரயத்தின் காரணமாக உடம்பு ஆட்கொண்டுடும். உள்ளம் கல் நெஞ்சங்களாக மாறிடும். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு என்ற இந்த ஆயத்துல எல்லா விதமான மருந்துக்கும் காரணங்களை சொல்லியிருக்கிறார். எல்லா நோய்க்கும் காரணம் நீங்க அதிகமாக சாப்பிட்டு உங்களுடைய உடம்புக்கு தீங்கை ஏற்படுத்திக் கொள்றது, அதிகமாக சாப்பிடுறது வீண் விரயம். இது ஷைத்தானோட கூட்டு சேர்றதுக்கு காரணமாக ஆகிடும். சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீ முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. சில விருப்புகள் இருக்குது. ஒரு விருப்பு அது ஆண்களுக்குரியது, ஃபிராஷுன் லிர் ரஜுலி, ஆணுக்குரிய விருப்பு. அதாவது
சுஃப்ரான்னு எங்களுக்கு வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு விரிக்கக்கூடிய விருப்பு. வ ஃபிராஷுன் லிம்ராஅத்திஹி, இன்னும் ஒரு விருப்பு இருக்குது, அது அந்த ஆணுடைய மனைவிக்குரியது. வஸ்ஸாலிசு, மூன்றாவது விருப்பு லில் வைஃபி, அதாவது கெஸ்டுக்கு விருந்தினர்களுக்காக வேண்டி நாங்க விருக்கக்கூடியது. நான்காவது விருப்பு லிஷ் ஷைத்தான், ஷைத்தானுக்காக வேண்டி விரிக்கக்கூடியது. இப்ப எதுல தேவைக்கு அதிகமாக வீண் விரயம் நடக்குதோ அது ஷைத்தானுக்காக வேண்டி விரிக்கப்பட்ட விருப்புங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனிதர் வீட்டுக்குள்ள நுழைறாரு, அவருடைய வீட்டுக்குள்ள வராரு, அங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி திக்ர செய்யல, பிஸ்மில்லாஹி ஹைரல் மௌலஜி வ ஹைரல் மஹ்ரஜி